சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து அந்த சேஜுன்ஜி கிட்ட நீங்கள் ஒன்றும் இங்கே இருக்கீங்களா, நீங்கள் போகலையா? அதுக்கு சேஜுன்ஜியும் நான் எந்த விஷயமும் முடிக்காமல் போக மாட்டேன். அதை கேட்ட ஹீரோவும் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் உங்கள் டிசப்பிளாக இருக்க மாட்டேன்னு. நீங்கள் மறுபடியும் அதை கேட்டால் நான் இல்லை இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு சேஜுன்ஜியும் நான் அப்படி சொல்ல வரல. நான் சின்ன வயசில் நான் தான் உடாங் செட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான டிசிப்ளாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் உடாங் செட் இருக்க எல்லா டெக்னிக்கும் நான் வேகமாக கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்டர்னல் எனர்ஜியை வேகமாக அக்குமுலேட் பண்ணேன். அதன் பிறகு என்னோட 30வது வயசில் நான் டைஜி ஸ்வாட் டெக்னிக்கை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். நான் ட்ரைனிங் பண்ணேன், அது கஷ்டமாக தான் நான் ட்ரைனிங் பண்ணேன். ஆனாலும் என்னால் அந்த லிமிட்டெல்லாம் உடைக்கவே முடியல. அதை கேட்ட ஹீரோவும் என்ன உங்களால் அந்த லிமிட்டை உடைக்க முடியல, அதுக்கு நம்ம சேஜுன்ஜியும் அதனால தான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். இதை கேட்ட ஹீரோவும் நான்லாம் சொல்லி தர மாட்டேன், என் செகண்ட் பிரதர் எனக்காண்டே சொல்லி தந்தது டீமன் ஸ்லேசிங் ஸ்வாட் டெக்னிக், நான்லாம் உங்களுக்கு சொல்லியே தர மாட்டேன். இதை கேட்ட சேஜுன்ஜியோ அது இல்லைப்பா அந்த டெக்னிக் எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே அதெல்லாம் கற்றுக்கிறேன். அதுக்கு ஹீரோவும் ஒரு மாதிரி முழிக்கிறான். இதை பார்த்த சேஜுன்ஜியும் ஒரு சின்ன பெரிய ஃப்ளோவோ எந்த ஃப்ளோவாக இருந்தாலும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ளோ கொடுத்தா அது பிக் ஃப்ளோவாக இருக்கும். ஹீரோ உனக்கு காட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நோக்கி ஒரு பஞ்ச் கொடுக்க போகிறாப்புல. அந்த பஞ்சில் நம்ம ஹீரோ கொண்டாகலை, ஆனால் ஹீரோக்கு பின்னாடி இருக்க எல்லா மூங்கில்ஸும் உடஞ்சிச்சு. இதை பார்த்த ஹீரோ என்னை தான் நடிச்சு எனக்கு பின்னாடி எப்படி இந்த மூங்கில்ஸ் எல்லாம் உடஞ்சிச்சு. அதுக்கு சேஜுன்ஜியும் என்ன நீ இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? அதை நீ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, நீ எனக்கு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தரணும். அப்புறம் நீ எங்கே லேக் ஆகிறேன்னு நான் அதை சொல்கிறேன். அதை கேட்ட ஹீரோவும் நான் லேக் ஆகிறேன்னா? அதுக்கு சேஜுன்ஜியும் ஆமாம், நீ ஸ்ட்ராங்கு தான், ஆனால் உன்னோட பவரை நீ ஃபுல்லாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கல. உனக்கு அந்த பேசிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தியரிஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் மார்ஷியல் ஆர்ட்ஸோட பேசிக்கை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் நீ டீப்பர் லெவலில் போயிடுவ. நீ என்ன இதை கற்றுக்க ரெடியான்னு சொல்லி சேஜுன்ஜியும் கை காட்டுறாப்புல. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நமக்கு ஹீரோவும் சேஜுன்ஜியும் ட்ரைனிங் எடுக்கிறதான் காட்டுறாங்க. நம்ம சேஜுன்ஜியும் ஸ்வாட் அட்டாக் அப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்துறது எல்லாமே அவனுக்கு சொல்லித்தரான். அதுவும் இல்லாமல் அவங்க டியூவல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு 5 பிக் ஸ்ட்ராங்கோல்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே சில்ட்ரன் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. அந்த சின்ன குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் நம்ம சேஜுன்ஜியும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன குழந்தையும் நம்ம சேஜுன்ஜி கிட்ட வந்து நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பூவை கொடுக்குறான். அதை பார்த்த சேஜுன்ஜியும் சிரிச்சுக்கிட்டு எனக்கு இதை கொண்டு வந்திருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவன் தலையை தடவி விட்டு போக சொல்கிறான். நம்ம சேஜுன்ஜியும் இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க பாரு. அதை கேட்ட ஹீரோவும் நான் வந்து குழந்தைங்களை வெறுக்கிறேன். இதை கேட்ட சேஜுன்ஜியும் எப்படி இந்த சின்ன குழந்தைங்களாம் அவனால் வெறுக்க தோணுது? அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த சின்ன குழந்தைங்க தான் சந்தோஷமாக சிரிக்கணும்னு சொல்லி புள்ளி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சேஜுன்ஜியும் நம்ம ஹீரோ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்ல. அப்புறம் சேஜுன்ஜியும் சொல்கிறாப்ல இந்த ஸ்ட்ராங் கோல்டு க்ரீன் ஃபாரஸ்டோட ஸ்ட்ராங் கோல்டு தான் இது, ஆனால் இப்படி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம், மற்ற ஸ்ட்ராங் கோல்டு மாதிரி இந்த ஸ்ட்ராங் கோல்டில் இந்த ஸ்ட்ராங் கோல்டில் தான் நிறைய பீப்புள் நிம்மதியாக வாழ வருவாங்க. இதுக்கு சேஜுன்ஜியும் ஆமாம் எனக்கு இப்போ தான் புரியுது, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு அப்படியே அதெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நமக்கு இப்போ அந்த பிங்க் கலர் பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பிங்க் கலர் பொண்ணும் அவ்வளோதான் கட்டையில் அடிக்காச்சு, இப்போ நம்ம ஸ்ட்ராங்கோல்ட கொண்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ரெண்டு எடுத்துகிட்டு போனால் நம்ம இப்போ போயிடலான்னு சொல்லி எடுத்து போட்டுருந்தா அங்கே ஒரு ஆளை கட்டுறாங்க. அந்த ஆளை நம்ம பிங்க் ஹேர் பொண்ணை தொட வரும்போது அப்போ அது யாருன்னு பார்த்தா நம்ம எல்டரும் நம்ம பிங்க் ஹேர் கிட்ட இருந்து தான் நான் தூக்கிக்கிறேன். அதுக்கு பிங்க் ஹேரும் நீங்கள் ஒரு எல்டராக இருந்தோ இதெல்லாம் செய்கிறீங்களா? இதுக்கு சேஜுன்ஜியும் நான் இந்த மாதிரி விஷயம் நிறைய செஞ்சுருக்கேன், அதனால தான் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் வாங்கிட்டு வராப்புல. அப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பிங்க் ஹேர் பொண்ணும் நீங்கள் ஒரு எல்டர், நீங்கள் ஏன் இங்கே தங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசு எது மாத்துச்சு? அதுக்கு சேஜுன்ஜியும் இந்த 5 பிக் ஸ்ட்ராங்கோல்டு ஒரு குட் பிளேஸ்ன்னு தெரிஞ்சனால தான். அதுக்கு பிங்க் ஹேரும் ஆமாம் இந்த 5 பிக் ஸ்ட்ராங்கோல்டு மற்ற ஸ்ட்ராங்கோல்டு மாதிரி இல்லை, மற்ற ஸ்ட்ராங்கோல்டுனா கொள்ளை அடிக்க சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் மற்ற ஸ்ட்ராங்கோல்டில் நிரந்தரமாக யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே நிரந்தரமாக தங்குற வசதி இல்லை. மற்றவங்களை கொள்ளை அடிப்பாங்க, மற்ற பேண்டேஜ் குரூப் இந்த பேண்டேஜ் குரூப்பை அட்டாக் பண்ணுவாங்க, அப்புறம் மெர்ச்சன்ட் யூனியன் எல்லாமே அட்டாக் பண்ணுவாங்க. அதனால தான் எங்களை மாதிரி பீப்புள் அங்கே வாழ முடியல. ஏன்னா எங்களை மாதிரி பீப்புள் வந்து எல்லாருமே வீட்டை விட்டு ஓடினவங்க தான் இருப்பாங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா நானே என்னை எங்கள் பேரண்ட்ஸை பிராத்தல்ல வித்துட்டாங்க,
நானே அங்கேருந்து இங்கே ஓடி வந்தேன். நான் அப்போ தான் இங்கே 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்தேன். அதன் பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மற்ற ஸ்ட்ராங் ஹோல்டு மாதிரி இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லைன்னு. அதுவும் இல்லாமல் பிக் ப்ரோ வரவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவங்க மேலே பாரம் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதன் மீறியும் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தடுக்க காவல் தெய்வமா ஜோக்கா இருக்கான். இதனால தான் இந்த 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதை கேட்ட எல்டரோ, ஓ அப்படியா, நீ சொல்றது உண்மை இருக்கு. நான் ஒன்று கேட்கணும், நம்ம ஜோக்கர் எப்படி வந்து இந்த ஸ்ட்ராங் ஹோல்டில் சேர்ந்தா? அதுக்கு பிங்க் கேர் பண்ணும் எனக்கு தெளிவா தெரியல. நம்ம பிக் ப்ரோ வந்து ஹீரோ சாவர நிலைமையில இருக்கும்போது நம்ம பிக் ப்ரோ காப்பாத்தி நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டில் சேர்த்திருக்கிறாரு. இதை கேட்ட சேஜுஞ்சியோ, ஓ அவன் சாவ கிடக்கும் போது காப்பாத்தனால தான் அவன் உயிரே கொடுத்து இந்த ஸ்ட்ராங் ஹோல்டை ப்ரொடெக்ட் பண்றானா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு பிங்க் கேர் பண்ணும் இதை இப்படி சொல்லலாம். ஆனாலும் ஜோக்கா வந்து இந்த ஸ்ட்ராங்கோட ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்குறான். இதை கேட்ட ஜெய்ஜுன்ஜியும், ஓ ஃபேமிலியா, ஃபேமிலி தான். இதெல்லாம் அந்த மலைக்கு மேலே இருந்து ஸ்ட்ராங்கோட பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போவா நம்ம ஸ்ட்ராங்கோல்டுக்கு போவோம்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்பி கீழே இறங்குறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நமக்கு இப்போ ஒரு மர்மமான பிளேஸை கட்டுறாங்க. அந்த பிளேஸில் ஒருத்தனோட கீ எடுக்கிறானால லைஃப் எனர்ஜி எடுக்கிறானே தெரில. அவன் ஃபுல்லாக பாடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சக்க மாதிரி அவனை கீழே போட்டுடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு குரூப்பும் அதில் ஒருத்தர் லீடருமா இருக்கான். அந்த குரூப் லீடர் வந்து, கன்கிராச்சுலேஷன், நீங்கள் இந்த லெவலை அடைஞ்சதுக்கு கிராண்ட் டீமன் ஜெனரல். அதுக்கு அவ்வளோ இத்தனை காலமாக கழிச்சு இன்னைக்கு தான் அந்த நேரம் வந்திருக்கு. நான் 20 வருஷமா என் கோபத்தோடு இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளையும் நான் மறக்க மாட்டேன். நான் திருப்பி கொடுக்குற நேரம். நான் யாரையும் மறக்க மாட்டேன். அந்த ஸ்வாட் எம்பரரும் அந்த மூன்ஸ்பேட்டிங் ஸ்வாட்ஸ்மேனையும் நான் மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஜியாங்கில் உள்ள மற்ற செட்டு எல்லாமே என் காலுக்கு அடியில் தலை வணங்குவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னைக்கு சீனில் ஒருத்தனுக்கு பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. எனான் மகனத்தில் ஒரு டீமன். அதுவும் இல்லாமல் அவர் நிறைய குரூப்பில் இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை இந்த எனான் மகனத்தை பற்றி. இதெல்லாம் யாருக்கு தான் பில்டப் கொடுக்குறான்னு பார்த்தா நம்ம ஓடி போன யாங்காக்குங்க. இந்த ஸ்வீட் டச் இட் இடன் ஸ்வாடான யாங்காங்க தான் சொல்கிறானுங்க. இந்த யாங்காகோ எதுக்கும் முட்டி போட்டிருக்கான். அவன் அப்படியே கண்ணை திறந்து மேலே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் நம்ம சேஜுஞ்சியும் இருக்காப்புல. அப்படியே நம்ம யாங்காங்க முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. அப்போ யாகா வில்லேஜில் ஒரு இன்னில் காட்டுறாங்க. அந்த இன்னில் நம்ம ஓடிப்போன எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களும் பேசுகிறாங்க. அவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. வேற எது பற்றி இல்லை, 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டை பற்றி தான் வளவலன்னு பேசியிருப்பாங்க காய்ஸ். நான் அதை சுருக்கி சொல்லிடுறேன். இந்த 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டு இவனுக்கு ஓடி வந்த பிறகு அவனுங்க வந்து அந்த எல்டரை எதிர்த்து ஜெயிச்சிருப்பாங்களா. அந்த ரூமர்ஸ் எல்லாம் கேட்டு யாங்காக நம்பவே மாட்டான். அவன் என்ன சொல்லியிருப்பானா, சரி அந்த எல்டர் வந்ததே போய் தான் இவனுங்களே ரூமரை கிளப்பியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பார்க்குறான். அவள் சொல்கிறது ஒரு கரெக்ட் தான். அந்த பேண்டிட் குரூப் எதுக்கு ஒரு எல்டரே வரணுமா, அது உடாங் செட் எல்டரே வரணுமான்னு கேட்டால் எவனாச்சும் அந்த பேண்டிட் குரூப் எதிர்க்க ஒரு எல்டரே வருவாரா? அது வர தேவையில்லை தான். ஆனால் அவர் எதுக்கு வந்தார்? நம்ம ஜோக்காக்காண்டி தானே வந்தாப்புல, அது இவனுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் ஒரு கிராண்ட் பிளானை சொல்கிறான். அவனோட கிரேட் பிளானு அது வேற ஒன்றும் இல்லை. இவங்களாம் போன பிறகு அந்த எல்டர் வந்து நம்ம பிக் ப்ரோவும் மற்ற பிரதர்ஸையும் அட்டாக் பண்ணி கொன்னுறணுமாமா. அதுவும் இல்லாமல் முக்கியமாக நம்ம ஹீரோவை கொன்னுறணுமாமா அந்த எல்டர் வந்து. அதன் பிறகு இவர் வந்து அப்படியே போவாங்களாமா. அந்த பேண்டிட் யூனியன்ல எந்த லீடரும் இல்லாமல் யாருமே இல்லாமல் இருப்பாங்களாமா. அப்படியே நம்ம இவரும் யாங்காவும் அந்த குரூப்பும் போய் அங்கே நின்னா நம்ம யாங்காங் ஹீரோ மாதிரி தெரிவாராமா. அதன் பிறகு அந்த 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு அடுத்தது இவர் லீடராக மாறிடுவாராமா. இதுதான் யாங்காங்கோட கிரேட் பிளான். இதைத்தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு மொட்டையனும் சாப்பிட்டு இருக்க மொட்டையனும், நான் ஒரு ரூமரை கேள்விப்பட்டேன், இந்த 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டோட லீடர் வந்து இந்த ஓடி போனவங்க மேலெல்லாம் ரொம்ப கோவப்படுறாராமா. அதுவும் இல்லாமல் முக்கியமாக கொலவெறியோட ஒருத்தர் இருக்கான். அது வேற யாரும் இல்லை, இந்த யான் ஜாக்கா ஒரு பொடியன் தான். அவன் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கானம்மா. அதனால நம்ம பத்திரமா பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி மொட்டையன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு அவங்களும் டென்ஷன் ஆகி ஒரே அடி அந்த மொட்டையன் படுத்துறான். அதை பிறகு யாங்காவும், நம்ம இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நம்ம டைரெக்டாக போவோம்,
அந்த எல்டர் வந்தது ஒரு பொய்யா தான் இருக்கும், கன்ஃபார்ம் பொய்யா தான் இருக்கும். எல்டர் எல்லாம் வந்திருக்க மாட்டான், நம்ம போவோம் நம்ம பாட்டுக்கு, கன்ஃபார்ம் நம்மளை சேர்த்துப்பான். ஏன்னா அவனுங்களுக்கு யாருக்குமே இந்த முரிமை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால என்னை கன்ஃபார்ம் சேர்த்துப்பாங்க, கவலைப்பட வேண்டாம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 5 பிக் ஸ்ட்ராங்கோல்டு பேஸுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே புது புது ஆளெல்லாம் இருந்தாங்களா, அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டாங்களோ. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாரும் இவங்க தான் ஓடி போனவங்கன்னு சொல்லி கொசன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட எங்க டென்ஷன் ஆகுறான். அப்படியே டென்ஷன் ஆகி முன்னாடி ஒரு இடத்த பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு 3 கோடு, அது வேற யாரும் இல்லை, நம்ம யாங்காங் வெல்டரும் சண்டை போட்ட இடம். இதை பார்த்து பின்னாடி இல்லவனும் அந்த 5 பிக் ஸ்ட்ராங் வெல்டர் அவங்க ஸ்ட்ராங்காக காட்டணும்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கானு பாரு. குழியெல்லாம் தோண்டி இந்த 3 ஸ்வாட் அட்டாக் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க. இவ்வளோ இதாக இருக்கானுங்களே இந்த 5 பிக் ஸ்ட்ராங்கோல்டு அப்படின்னு சொல்லி பின்னாடி உள்ளவனும் பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட யாங்காங்கும், டேய் இது ஃப்ரேம் கிடையாது, இது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அட்டாக் தான். இந்த மாதிரி அட்டாக்கை ஒருத்தனால மட்டும்தான் இந்த 5 பிக் ஸ்ட்ராங்கோல்டில் செய்ய முடியும். அந்த யான் கிளான் பொடியை எவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் போல, மான்ஸ்டர் கணக்காக இருக்கான் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தனும், டே யாங்காங் என்னடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இதை கேட்ட அவனும், என்னது என்னையே மரியாதையிலேயே கூப்பிட்றான்னு சொல்லி டென்ஷன் ஆயிடும். அப்படி நீ யாருன்னு பார்த்தா சன்னு. இதை பார்த்தா யாங்காகும், என்னடா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன, என்னையே எதிர்க்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சன்னு, ஆமாடா நான் ஓடி போனவன் கூட தான் கும்பல் இருக்கிறேன், அதுவும் இல்லாமல் என்னை நீ மரியாதை தான் கூப்பிடணும், ஏன்னா நீ ஓடி போனவன். அதை கேட்ட யாங்காகும் டென்ஷன் ஆகி, வரம்பு மீறி பேசிட்டு இருக்க, அவ்வளோதான் வந்தனா உன்னை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இதை கேட்ட சன்னு, வாடா ஒத்தைக்கு பார்த்து ஓன்னு சொல்லி நம்ம சன்னு டென்ஷனில் அவன் சண்டைக்கு போகிறான். அப்படியே நடுவில் ஒருத்தனும் நம்ம சீஃப் இருக்கிற இடத்த நோக்கி ரிப்போர்ட் கொடுக்க போகிறான். அங்கே வந்தவனு, லீடர் ஒரு முக்கியமான தகவல், இந்த 5 பிக் ஸ்ட்ராங்கோல்டுக்கு 5 பீப்புள் வந்திருக்காங்க, அந்த 5 பீப்புளையும் ஒருத்தன் யாங்காங் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் யாங்காங்கோட சபாநாயகர் தான் எல்லாரும் வந்திருக்காங்க. இதை கேட்ட செகண்ட் பிரதரும், அந்த கெலட்டு நரிக்கு என்ன ஒரு பிளான் போட்டிருக்கான் பாரு, நம்ம பிக் ப்ரோவை பார்த்து நீ அவனை சேர்த்திக்கவே கூடாது. இதை கேட்ட லீடரும், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனால் அவனை சேர்த்துக்கிட்டா நமக்கு தான் பலம், அது இல்லாமல் ஜோக்கா அவங்கள பார்த்துப்பான், அவனை சேர்த்துலாமா இல்லை வேண்டாமா அப்படி சொல்லி 2 பேத்துக்கு பேச்சு போயிட்டுருக்கு. அப்படியே நமக்கு இவங்க வெளியே சண்டை போடுறதான் காட்டுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் மாற்றி ஃபிஸ்ட்டை கொண்டு வரானுங்க. அந்த ஃபிஸ்ட்டு 2மே மோதுது. நம்ம யாங்காங் ஷாக்காகிறேன், இன்னும் இதை தாங்கிட்டானா. இதை கேட்ட சன்னோ, நான் இதை தாங்கியிருப்பேன், நான் முன்ன மாதிரி சன்னு நீ நினைக்க வேண்டாம் யாங்காங், நான் அந்த ஜாங்காங்கோட ட்ரைனிங் எடுத்துட்டேன், அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மறுபடியும் சண்டை போட தயாராக இருக்காங்க. இதை கேட்ட யாங்காங்கும், நீ மிந்தியோட இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டதான், ஆனால் நீ என்னை அடிக்கணும்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிடுறான். அப்பயும் நம்ம சன்னை விட மாட்டேங்கிறான், அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருக்கான். என்னை அப்படியே உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த யாங்காங்கும், டே நீ ஒரு துளி நவந்தேன்னா உன்னை ஒரே அடியில் போட்டுருவேன், அதுவும் இல்லாமல் இந்த ஃபைட் முடிஞ்சு நீ ரொம்ப துள்ளிட்டு இருக்காத. இதை கேட்ட சன்னும், இந்த ஃபைட்டு இன்னும் முடியல, இப்போதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஒரு பஞ்ச் வைக்கிறான். அந்த பஞ்சை பார்த்தாவே தெரியும், ஒரு பலம் இல்லை, ஒரு வேகம் இல்லை, எதுவுமே இல்லை, சும்மா அவன் கை நீட்டி இருக்கான். இதை பார்த்த யாங்காகும், ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி உன்னை இதோட முடிச்சிடறேன்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ண வரான். இந்த அட்டாக்கை தடுக்க ஒருத்தர் வராப்ல, வரல யாங்காங்க தடுத்துறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம எல்டர் தான். நம்ம எல்டர், இந்த சண்டையை நிறுத்துங்க. இதை பார்த்த சன்னும், அஜூசி என்னை நீங்கள் தடுக்காதீங்க, நான் இந்த யாங்காங்க சண்டை போட்டே ஆகணும். அதுக்கு எல்டரும், அவன் உன்னையோட டபுள் மடங்காக ஸ்ட்ராங்காக இருக்கான், நீ அவனை சண்டை போட்டாலும் யூஸ்லெஸ் தான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சன்னும், எவனர்த் சுப்ரீம் நீங்கள் சொன்னாலும் நான் அவங்களோட சண்டை தான் போட போகிறேன். இதை கேட்ட யாங்காகும், எவனர்த் சுப்ரீமா, உடாங் செட்டோட எவனர்த் சுப்ரீமானு நம்ம யாங்காகும் கேட்குறான். இதை கேட்ட சேஜுன்ஜியும், ஆமாம் நான் உடாங் செட்டை சேர்ந்த ஒரு எல்டர். இப்படி சேஜுன்ஜி சொன்னதை கேட்டோன்னே, அப்போ நான் 5 பிக் ஸ்ட்ராங்கோல்டு அந்த வன்சு மெர்ச்சன்ட் குரூப்பையும் எல்டரையும் சமாளிச்சிட்டாங்களா, அப்படின்னா ரூமர்ஸ் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போலையே, அப்புறம் ஏன் இவர் உடாங் செட்டுக்கு போகாமல் இங்கே இருக்காரு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது, நடா கிழட்டு பையா வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் யாங்காங்க பார்த்து,
நீ எல்லாத்துக்கும் தயாராகி தானே வந்திருக்க அப்படின்னு கேட்கறவோட இந்த சாப்டர் இதோட முடியுது. காய்ஸ், இப்போ லூனர் ஃபேரி வேற வந்திருக்கா. அந்த லூனர் ஃபேரி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பா, எவ்வளோ லெவலை ரீச் பண்ணியிருக்கான்னு கூட சொல்லலை. நீங்க இந்த லெவலை ரீச் பண்ணதுக்கு கன்கிராச்சுலேஷன்ஸோட முடிச்சுட்டாங்க. அந்த லூனர் ஃபேரி எவ்வளோதான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு தெரியல. அதுவும் இல்லாமல் முக்கியமா அடுத்தது யாங்காங்கோட நிலைமை என்னதான் ஆக போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கணும்னா நெக்ஸ்ட் சாப்டர் தான் இதெல்லாம் பார்க்கணும். சரி கைஸ், வரட்டா.